வணக்கம் விவசாய நண்பர்களே. இன்றைக்கி காலையில் என்ன பதிவுனா, நிறைய பேர் ரோஜா நாற்று கேட்டுட்டு இருக்காங்க. மூக்குத்தி ரோஜா, 2வது பன்னீர் ரோஜா. இது 2மே வந்து நிறைய விவசாயிகள் கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா, எங்களுக்கு ஒரு தரமான நாற்றா வேணும். நாங்கள் வந்து சில இடத்துல எடுத்துகிட்டு வரோம். அந்த காயின்னு சொல்லுவாங்கள்ல ரோஜாவில், அது வராதுன்னு சொல்லி தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் அது நாங்கள் நட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 மாதம் 2 மாதம் கழிச்சு அந்த காய் வர ஆரம்பிச்சிடுது. அது காய் வந்ததுக்கப்புறம் சரியான வந்து பார்த்தீங்கன்னா, செடி வந்து கிளம்ப மாட்டுது. செடி ஃபுல்லாக டல்லா உட்காந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஏகப்பட்ட மருந்து வந்து நாங்கள் செலவு பண்ணுறதா இருக்குது. எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, அந்த காய் நிறைய டிசீஸ் அட்டாக் ஆகும், நோய் அட்டாக் ஆகாத ஒரு நாற்றா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயி எங்கிட்ட கேட்டுருக்காங்க. எனக்கு நிறைய நர்சரிலேருந்து வேறு ஃபோன் வந்துட்டு இருக்குது. எங்ககிட்ட அந்த நாற்று இருக்குது, இந்த நாற்று இருக்குது, இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டுருக்காங்க. நம்மக்கிட்ட ரெகுலராக ஒரு 3, 4 கான்டாக்ட் வந்துகிட்டே இருக்குது. நம்ம வந்து எந்த நர்சரியும் மென்ஷன் பண்ணலை இன்னும். ஏன் அப்படி மென்ஷன் பண்ணலன்னா, நம்ம வந்து நேரில் பார்க்காம வந்து எந்த நர்சரி பேரும் நம்ம சொல்லிவிட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சொல்கிறதுக்காண்டி சில விவசாயிகள் வந்து நம்ம யூடியூப்பு, நம்ம இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துட்டு சில விவசாயிகள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மூலிமா ஃபாலோ பண்ணி அந்த நர்சரிலேருந்து செடிகளெல்லாம் வாங்கி அவங்க பராமரித்தாங்கன்னா, அதுக்கப்புறம் ஒழுங்கான ஈல்டு வரல அப்படின்னா நம்மளை கேள்வி கேட்பாங்க. அது ஒரு காரணத்தினாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த நர்சரியும் இது வரைக்கும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணலை. இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, எந்த கான்டாக்ட் நாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கவும் நம்ம ரெடி பண்ணி சொல்கிறேங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தரமான ரோஜா நாற்றா இருக்கும். தரமான மூக்குத்தி ரோஜா, தரமான பன்னீர் ரோஜா. இது 2மே எங்ககிட்ட வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து செடி வந்து எந்த டேமேஜும் ஆகாது. அந்த காய் வரும் பார்த்தீங்களா ரோஜாவில், அந்த பிரச்சனைலாம் அதிகமாக வராது அப்படின்னு சொல்லிட்டு நாற்று யாராச்சும் தரமான நாற்றா இருந்துச்சுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம வந்து நம்பர் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி விடுறேன். ஏன்னா நம்மளை நம்பி சில விவசாயிகள் வாங்கி அதை நடும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு ஈல்டு வரணும். இல்லை நம்மளை நம்பி அவங்க நட்டு சில பிரச்சனைகள், இந்த நோயும் அந்த காய் நிறைய வந்ததுக்கப்புறம் ஈல்டு ஒழுங்காக வரல அப்படின்னா நம்மளை கேள்வி கேட்பாங்க. அப்போ கண்டிப்பாக நான் உங்களை தான் கை காட்டுவேன். இங்கேருந்து தான் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கை காட்டுவேன். அதனால் இந்த விவசாய சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஜெனியூனாக இருங்க. ஏன்னா இது விவசாயன்றது மிகப்பெரிய கஷ்டப்பட்டு எல்லோரும் வந்து செய்கிற விஷயம். எல்லா வேலையும் ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் விவசாயம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஈஸியாக எல்லோரும் செய்ய முடியாது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த விவசாயம் பண்ணுறாங்க. அதனால் ஒரு தரமான நர்சரி எங்ககிட்ட வந்து இந்த பிரச்சனைன்றதே எங்ககிட்ட வராது. என்ன பிரச்சனை மேஜராக ரோஜில் அந்த காய் வரும் தெரியுங்களா, அந்த காஃபி கலரில் குண்டு குண்டாக வரும். அது வந்ததுக்கப்புறம் ரோஜா வந்து ஈல்டுனஸே வராது, செடி கிளம்பாது. அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எங்கள் நர்சரியில் அதெல்லாம் வராது. அப்படின்றவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து விவசாயிங்கிட்ட சொல்லி, உங்கள் நம்பர் வந்து விவசாயிங்கிட்ட சொல்லி அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. உங்கள் தோட்டத்தை வந்து நேரடியாக விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாற்று வந்து உங்ககிட்டேருந்து வாங்கிப்பாங்க. முடிஞ்சாலும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நர்சரி வச்சுட்டு இருக்குன்னு பார்ப்பீங்க, இல்லை நார்மலாக விவசாயிங்க யாராச்சும் பார்ப்பீங்க. இந்த வீடியோ வந்து நர்சரி வச்சுட்டு இருக்க அந்த ஓனருக்கு நீங்கள் இந்த வீடியோ சென்ட் பண்ணி விடுங்க. ரொம்ப இது ஒரு பயனுள்ள வீடியோ. ஓகே, பாய்.